ஹலோ மீடியா பர்பஸ் வெல்கம் டு ஆல் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். இந்த வாரம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த வாரம் நம்மளோட எபிசோடில் 4 ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் லெஸ் தென் ₹100, ₹100 கீழே இருக்கிற 4 ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதை ஏன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரீசனும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் பர்டிகுலர்லி என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அண்ட் இதை லிஸ்னர்ஸ் உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் டிஸ்க்ளைமர், நான் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணது என்ன சொல்லுவேன், ஐம் நாட் அ ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ நீங்கள் இங்கே சொல்கிறது எல்லாமே என்னோட ஒப்பீனியன்ஸ். நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணி டிசிஷன் எடுங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி எபிசோட். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட். இது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த ரயில்வேஸ் ரிலேட்டடான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இது ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி அண்ட் இட் இஸ் ஓன்ட் பை இந்தியன் ரயில்வேஸ். ஸோ மோஸ்ட்டாக அந்த ரயில்வே ரிலேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இதோட கரண்டாக ட்ரேடிங் ஆகிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹45.30 ஆகிருக்கு ஆஸ் ஆன் 26th November 2021. ஸோ இந்த ப்ரைஸில் தான் இது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது மார்க்கெட் கேப் ₹4,260 crore. அண்ட் இதோட 52 weeks லோ பார்த்தீங்கன்னா 39.68 அண்ட் 52 weeks ஹை ₹54.25 இருக்கு. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லோ பிஇ இருக்கிற ஸ்டாக். அதாவது 1.75 தான் இந்த ஸ்டாக்கோட பிஇ. அண்ட் இபிஎஸ் 25.91 இருக்கு. பிபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.19 இருக்கு. அண்ட் as well as இதோட டெப்ட்னு பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா 0.07 தான் இருக்கு இதோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ இது இந்த கம்பெனி டிக்ரீசிங் டெப்ட் காமிக்குது நம்மளோட இதில். அண்ட் ரெவென்யூ வைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ரெவென்யூவில் இருக்கு. ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்க்ரீசிங் ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி. அண்ட் இது ஒரு லோ ப்ரைஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ப்ரமோட்டர் ஹோல்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா 73.18% ப்ரமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் மற்ற பிளெட்ஜ்டு ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, 0% கிட்ட தான் இருக்கு. அண்ட் இதோட பியர் காம்படிட்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, ஐஆர்பி இன்ஃப்ரா அண்ட் டெக்னோ எலக்ட்ரிக் அப்படின்னு இந்த கம்பெனிஸ் தான் இதோட பியர்ஸ். அண்ட் இதுலேயே லோயஸ்ட் ப்ரைஸ் இருக்கிற பியர் யார் அப்படின்னா ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா. அதுக்கப்புறம் நம்மளோட இர்கான் வருது. அதுக்கப்புறம் தான் ஐஆர்பி இன்ஃப்ரா, டெக்னோ எலக்ட்ரிக் அண்ட் லாஸ்ட் எல்என்டி. ஸோ இவங்க தான் நம்மளோட பியர் காம்படிட்டர்ஸ். அண்ட் இதில் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா டெக்னோ எலக்ட்ரிக் தான் லீஸ்ட் டெப்ட் வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட இர்கான் இன்டர்நேஷ்னல் 0.07 டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவில். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த ஒரு ஸ்டாக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் லாய்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ இது கரண்ட்டாக இப்போ மார்க்கெட்டில் ₹11.95 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதோட 52 week ஹையில் இருக்குது. கரெக்டாக இது 11.95. அண்ட் நான் பர்சனலாக இந்த ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். சின்ஸ் ₹2 இருந்ததுலேருந்து நான் இன்னும் அந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் அ ரியலி குட் ஸ்டாக் அண்ட் எனக்கு நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட்ஸில் இருக்குது. அண்ட் இதோட ஸ்டாக்கோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பிஇ ரொம்ப ஹையாக இருக்குது. எக்ஸாஜரேட்டிங் பிஇ 1195 இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஏன் இவ்வளோ ஹை பிஇ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹவவர் அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் அந்த ஹை பிஇயை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி ஈவன் டியூரிங் கோவிட் டைம்ஸில் நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் நல்ல ஹை ரெவென்யூவோடு இருந்திருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் கன்சிஸ்டண்ட்டாக 3 இயர்ஸ்க்கும் 2018, 19, 20 3 இயர்ஸ்க்குமே நெட் ப்ராஃபிட் மோர் ஆர் லெஸ் சேமாக தான் இருந்திருக்கு. தெர் இஸ் நோ பிக் டிஃப்ரென்ஸ். ஹவவர் ரெவென்யூ இஸ் க்ரோயிங்.
அண்ட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து இன்க்ரீசிங் ரேஞ்சில் தான் இருக்குது. ஓவர் இன்னும் 2021க்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்னும் முடியாததுனால 0.01 இருக்குது. வேற ப்ரீவியஸ் இயர்ஸில் 0.03 இருந்திருக்கு. அண்ட் டெப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஜீரோ டெப்ட் இருக்குது. ஸோ டெப்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் சைன். ஹவர் டெப்ட் டிக்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க ஜூன் அண்ட் செப்டம்பர் குவார்ட்டர்ஸில் அவங்க ஷேர்ஸை வந்து கொஞ்சம் பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க. 2% ஷேர்ஸை வந்து கம்பெனி வந்து பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பியர் கம்பெனிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரிக், பெல், தெர்மேக்ஸ் அண்ட் ஏஐஏ இன்ஜினியரிங், இதுதான் இவங்களோட பியர் கம்பெனிஸ். ஸோ இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்டீல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி, ஸ்டீல் மேனுஃபேக்சரிங், அந்த இதில் தான் வந்து இந்த கம்பெனி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியை நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். அவர் இதில் கொஞ்சம் ஹை ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ ரிஸ்க் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டிசிஷன் எடுங்க. அடுத்து நம்ம என்ன கம்பெனி பற்றி போகிறோம் அப்படின்னா ப்ரோசீட் இந்தியா. ஸோ இந்த கம்பெனி வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ இவங்களோட வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கரண்டாக பார்த்தீங்கன்னா 92.45 இருந்திருக்கு. இவங்க 50 வீக் லோ வந்து 0.3 rupees அண்ட் 52 வீக் ஹை வந்து 181.15. இந்த கம்பெனியோட நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிஇ வந்து ரொம்ப ஹையாக இருந்திருக்கு. ஸோ அது நான் நல்லதுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் அது ஒரு ஒப்பீனியன் பொறுத்து மாறும். ஸோ கம்பெனியோட பிஇ வந்து 79.02 இருக்குது. வேற இந்த செக்டரோட பிஇ வந்து 30.73. புக் வேல்யூ பர் ஷேர் வந்து 0.94. ப்ராஃபிட் டு புக் வேல்யூ வந்து 98.35. ஸோ இதோட மார்க்கெட் கேப் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்குது. 953 crores rupees தான் இருக்குது இந்த மார்க்கெட் கேப். அண்ட் இதோட டீட்டெயில்ஸ்குள்ளே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ரீசெண்டாக தான் ஒரு இஷ்யூக்கு அப்புறம் ரீலிஸ்ட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட ரெவென்யூ வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே இன்க்ரீஸிங் 2019 தான் அவங்க ரொம்ப ஹையஸ்ட் ரெவென்யூ அமைச்சிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேமாக தான் இருக்குது ஃப்ரம் 2020 to 21. ஸோ ஆனால் நெட் ப்ராஃபிட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட 2021 தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அண்ட் ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் இந்த டைமில் தான் ஹையஸ்டாக இருக்குது. அண்ட் இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இயர்ஸும் டெப்ட் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ மைனஸில் இருந்திருக்கு அண்ட் ஸ்லோவாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. பட் இப்போ 2021 தான் டெப்ட் டு ஈக்விட்டி 0ல் இருக்குது. ஸோ விச் இஸ் அ வெரி குட் சைன் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி டெப்ட் இல்லாத ஒரு கம்பெனி. பட் இதோட ஆனுவல் ப்ராஃபிட்ஸ் வந்து ஏறிட்டே இருக்குது. பட் ஆனால் பாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸாக வந்து கொஞ்சம் டிக்ளைனிங் ப்ராஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இவங்க பேசிக்லி இந்த கம்பெனி என்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து இன்டர்நெட் பேஸ்ட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. லைக் மெசேஜிங் சர்வீசஸ், எஸ்எம்எஸ், கண்டென்ட் டெலிவரி, ஸ்ட்ரீமிங், சோஷியல் நெட்வொர்க்கிங், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட பியர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ், சுந்தரம், ரெடிங்டன், எம்எம்டிசி. ஸோ இவங்க தான் இவங்களோட பியர்ஸ். அண்ட் இதில் பியர்ஸில் நம்ம ப்ரோசீட்க்கு தான் வந்து 0 டெப்ட் இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் மினிமலாக தான் இருக்குது. பட் ஹவர் அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் அதர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனிஸ். அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இவங்க வந்து ரொம்ப ஸ்மால் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இவங்களோட பிஇ தான் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. பட் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிவிட்டு உங்கள் அனாலிசிஸை பண்ணிவிட்டு டிசிஷன் எடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா அதான் 3i இன்ஃபோடெக். ஸோ இவங்க வந்து கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அண்ட் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 108.5 rupees. கண்டினியூஸ்லி இந்த ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணிகிட்டே இருக்குது. இட்ஸ் ஒரு ரேலி அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி தான் லார்ஜ் ஸ்டீல்ஸும் இருக்குது.
ஸோ இதோட 52-week லோ வந்து பார்த்தீங்கன்னா 3.10 rupees அண்ட் 52-week ஹை வந்து 108.5. தட் இஸ் த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். அண்ட் இதோட பிஇ பார்த்தீங்கன்னா வந்து 4.18. அண்ட் வேற இந்த செக்டர் பிஇ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் 39.87. ஹவர்வர் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்தால் புக் வேல்யூ பர் ஷேர் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. தட் இஸ் -42.66 இருக்கு. ஸோ இதோட பியர் கம்பெனிஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதோட பியர் கம்பெனிஸ் வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ அண்ட் ஹெச்சிஎல். ஏன்னா இவங்க தான் அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பேசிக்லி வந்து ஐசிஐசிஐ இன்ஃபோடெக்னு ஒரு சப்சிடரியா இருந்துச்சு. அண்ட் அவங்களோட அந்த ஐடி சர்வீசஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போவும் அதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பியர்ஸோட நம்ம கம்பேர் பண்ணுறப்போ ப்ரைஸ் வைஸும் இதுதான் ரொம்ப லோயஸ்ட். டெப்ட் வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்க்கு அப்புறம் இதுதான் வந்து கொஞ்சம் டெப்ட் கம்மியாக இருக்கு. இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாத்தையும் விட பார்க்குறப்போ இது கொஞ்சம் டெப்ட் வந்து ஹையராக தான் இருக்கு. பட் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. அண்ட் இவங்களோட பிஇ வந்து இந்த செக்டர்லயே இதுதான் ரொம்ப கம்மியான பிஇல இருக்கு. ஒரு பேட் திங் என்ன என் கண்ணில் படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ப்ரமோட்டர்ஸ் கிட்ட எந்த ஒரு ஷேர்ஸுமே இல்லை. 0% ஆஃப் தி ஷேர்ஸ் இருக்குது ப்ரமோட்டர்ஸ். மோஸ்ட்லி இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே பப்ளிக் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டிஐஏஸ் அண்ட் எஃப்ஐஏஸ் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் 2020 கொரோனானால ஐடிலாம் பூம் ஆச்சு. ஸோ அந்த டைமில் எங்களோட ரெவென்யூ ஹையாக இருந்திருக்கு. அண்ட் இப்போ 2021 கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரெவென்யூ. அண்ட் ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா பட் இந்த இயர் தான் அவங்களுக்கு ரொம்ப ஹை ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கு. சிமிலர்லி இபிஎஸும் 2021 தான் ஹையஸ்ட். அண்ட் டெப்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரில் அவங்க வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க டெப்டை. ஸோ டெப்ட் வைஸ் டிக்ரீசிங், ப்ராஃபிட் வைஸ் இன்க்ரீசிங், ரெவென்யூ வைஸ் இன்க்ரீசிங், எல்லாமே இன்க்ரீசிங்கில் இருக்குது. ஒரே ஒரு ரெட் ஃப்ளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து இதில் இல்லை. ஸோ அதை நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ மேபி இதில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ட்ராப் ஆகவும் சான்சஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுத்து இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் வேணாமான்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம இந்த வாரம் சில ஸ்டாக்ஸ் பற்றி பார்த்தோம். மோஸ்ட்லி பெனி ஸ்டாக்ஸ் அண்டர் 100 rupees பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டாபிக் ஆக்சுவலி நீங்கள் நிறைய வியூவர்ஸ் என்கிட்ட வந்து இதை பற்றி கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் கம்மி விலையில் பெனி ஸ்டாக்ஸ் மாதிரி இருக்கிற சில இதை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போது எடுத்து சொல்லியிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக யூடியூப் கமெண்ட் செக்ஷன் இல்லை இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அப்கமிங் எபிசோட்ஸில் கொண்டு வந்துடலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். See you with the next episode. Bye bye.